ஹே ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக தாறுமாறான ஒரு கொரியன் டிராமா தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையோட ஒன்லைனர் மட்டும் கேளுங்களேன். இந்த டிராமா பத்தி சொல்லணும்னா, ஹீரோ ஒரு ஜட்ஜா இருக்காரு. ஹீரோனாலே நல்லவனா இருப்பான் தானே நம்ம எல்லாம் யூகிப்போம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இவனும் ரொம்ப மோசமான ஒரு ஜட்ஜ். பணம் இருக்கவங்க, மாஃபியா இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட பிச்சை எடுத்து பணம் இல்லாதவங்களோட வயிற்றுல அடிப்பான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது சடனா அவன் கொடுத்த கேஸ்னால அவங்க அம்மா பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட உயிர் இவனாலதான் பிரிஞ்சிச்சுன்னு இவனுக்கு தெரிய வரும்போது மனசொடைஞ்சு போனவன் தன்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு தீர்ப்பாவது நியாய தீர்ப்பா வழங்கணும்னு முடிவு பண்ணி நல்லவனா மாறும் போது அவனை போட்டு தள்ளிடுறாங்க. இப்பதான் வில்லன் கேரக்டர்ல இருந்து ஹீரோ கேரக்டருக்கு மாறினான்னு பார்த்தா டபக்குன்னு போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல எல்லாம் வாழணும்னு நினைக்கிறவன சாகடிச்சா அவன் எப்படி ஆவியா பூதமா பேயா வந்து பழி வாங்குவானோ, அதே மாதிரி நம்ம ஹீரோட உயிர் பிரியும் போது எல்லாத்தையும் மாத்தணும், நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு முடிவு பண்ணும் போது அவனோட உயிர் 10 வருஷத்துக்கு முன்னாடி விதியால அப்படியே டைம் டிராவல் பண்ணி வரும். வந்ததுக்கு அப்புறம் தலைவரை பார்க்கணுமே, சமரகடா குடுக்கிற எல்லா தீர்ப்புமே நியாய தீர்ப்பா. அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டா ஃபேஸ் பண்ணிட்டு நார்மலான ஒரு நல்ல மனுஷனா வாழ நினைப்பான். அதுல அன்பிரடிக்டபிள் ட்விஸ்ட் என்னன்னா, இவன் ஜட்மெண்ட் கொடுத்த இவனோட கேஸையே சரி பண்ணுவானா இல்லையா, இல்ல தனக்கு மேல இருக்கிற சக்தி வாய்ந்த எதிராளிகளை எதிர்த்து நின்று இந்த தரையாவது நீதியை காப்பாற்றுவானா, இல்ல அந்த நீதியை அவரை மீண்டும் பலியாக்குமா அப்படிங்கறத பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சீட்டட் த்ரில்லரை கொடுத்ததுதான் தி ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸ். இந்த கதையை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாப்பீங்கன்னு நம்புறேன். புதுசா பாக்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணுங்க. மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. நீதி, நேர்மை, நியாயம் இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாமா? கதையோட ஆரம்பத்துல 2023 காட்டுறாங்க. இந்த டிராமாவோட கதாநாயகனை காட்டுறாங்க. பாத்தீங்களா, தத்தி தவழ்ந்து வந்துட்டு இருக்காரு. ஆமாங்க, இவரை இப்போ நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு சக்தி வாய்ந்தவர்கள்லாம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்கிருந்து போராடி அவர் யாருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே ஏரியாவுக்கு போறாரு. அந்த இடத்துல இவரை கொண்டு போட்டுறாங்க. சாகும் போது அவரோட மைண்ட் வாய்ஸ், இந்த தப்போடையும் இந்த பழியோடையும் நான் சாகக்கூடாது, எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே ஒரு பொண்ணோட போட்டோவை காட்டுறாங்க. அதுவும் அவ இருந்த நாளன்னைக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல திரும்பவும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு வாக்கிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல இந்த ஊரே கரப்ட் ஆயிடுச்சு, அதாவது நியாயத்துக்கு போராடுற யாருக்கும் நியாயமே கிடைக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு நியூஸை கேட்டபடி அவர் ஜாக்கிங் போயிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல வீட்டை காட்டுறாங்க. லக்ஸூரியஸான வாழ்க்கை. இவர் ஜாகிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து இவரே காஃபி போட்டு தனக்கான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் வைஃப் பொறுமையா எழுந்து வந்து தண்ணி குடிக்கிறாங்க. இந்த சீனை பார்க்கும் போதே இவருக்கு இந்த அளவுக்கு தான் அவரோட வீட்டுல மரியாதை இருக்குன்னு நல்லாவே தெரிய வருது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அவர் கோர்ட்டுக்கு போறாரு. போற வழியில பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. கோஜின் கெமிக்கல் கம்பெனிக்கு சாதகமா இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. அதனால தீர்ப்பு கொடுத்தவர் சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ கேள்வி கேட்டு இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் பாட்டுல எதையுமே கண்டுக்காம போயிட்டு இருக்காரு. அப்போ முடியாத பொண்ணு ஒருத்தி உட்காந்துருக்கா. அவளுக்கு கேன்சர் இருக்கு. அவங்க பாட்டியோ, நீ எதுக்குமே கவலைப்படாதமா, எப்படியாவது திரும்பவும் நம்ம இந்த கேஸ வாதாடி உன்னோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காவது காம்பன்சேஷன் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல இந்த பாட்டி ஒரு அட்வொகேட்டை நியமிச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த அட்வொகேட் வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்காரு, நல்ல ஒரு தீர்ப்பா தான் ஜட்ஜ் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சமயத்துல இவன் ரொம்ப திமிரா எல்லாரையுமே ஒரு பார்வை பார்த்துட்டு மேல போனவன் எல்லா நாய்களும் ஏன் இப்படி கோஷம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஷத்தை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துல வருது. இவன் சின்ன பொழுதா இருக்கும் போது அவங்க அப்பா இதே மாதிரி கோஷத்துல ஈடுபட்டு இருக்காரு. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் அவரோட தலையில அடிச்சிருக்கான். அந்த கோஷத்துல அடியாட்களா பல பேர் இருப்பாங்க இல்லையா, அதுல இவனும் ஒருத்தனா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் எப்படியும் இவன் ஜட்ஜ் ஆயிருக்கான். இப்ப நியாய தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி தனியா ஒரு பென்சில் எடுத்து சீவாங்க இல்லையா, அது சீவிட்டு இருக்கும் போது இந்த ஞாபகங்கள். ஆனா இப்ப இவன் இருக்கிறதோ ஹைஃபையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை விட்டு இவனால கீழே இறங்கி வரவே முடியாது. அதனால அதே ஸ்டேட்டஸோட போயிட்டு இருக்கான். அப்படியே அவன் கிளம்பும் போது அவனுக்கு ஏதோ தடுக்கிற மாதிரியே இருக்குங்க. கோர்ட் ரூம்ல தராசு சிலை இருக்கும் இல்லையா, அது கீழே விழுது. அதை ஒரு கண்ணால பாத்துட்டு எடுத்து கூட வைக்காம போறான். தீர்ப்பு சொல்ல போறதுக்கு முன்னாடி அவனோட அசிஸ்டன்ட் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு கோர்ட் ரூம்குள்ள நுழையும் போது நீங்களா ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்டு உள்ள போறாங்க. அங்க எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. இவரு போய் அந்த கோர்ட் ரூம்ல நிக்கும் போது அப்படியே வெளியில காட்டுறாங்க நிறைய கார் பெரேட் எடுக்க போற மாதிரி வருதுங்க. ஆக்சுவலா இதுல வரது நியாயம் நேர்மைக்காக போராடுற ஒரு அட்வொகேட். இவங்களோட பேர் கிம் ஜின்ஹா. இவங்களுக்கு சீஃப் ப்ராசிக்யூட்டர்ல இருந்து கால் எல்லாம் வருது. இங்க பாருமா, நீ செய்யறது தப்பு, தேவையில்லாம அந்த கம்பெனி எல்லாம் போய் ரைட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இருந்தாலும் அதை கேட்க மறுத்துட்டு நியாயம் தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜின் கம்பெனியை நோக்கி ரைடுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த சீஃப் ப்ராசிக்யூட்டர் நேரா கோஜின் கெமிக்கல் கம்பெனி இருக்கும் இல்லையா, அதுக்கு கால் பண்ணி ரைடு வராங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துறாரு. அந்த பக்கம் அவங்க எல்லாம் அட்வொகேட்ஸ் எல்லாம் உள்ள வராத அளவுக்கு தடுத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க சர்ச் வாரண்டோட உள்ள போகணும் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்லையே நீங்க சர்ச் பண்ணிக்கலாம், ஆனா இந்த எஸ் பில்டிங்கோட டாப் ஃப்ளோர்ல தான் சிஇஓ இருக்காரு, முடிஞ்சா போய் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தெனாவட்ட சொல்ல இவங்களும் கம்பெனிக்குள்ள போறாங்க.
ஆனா எந்த ஒரு லிப்டும் வேலை செய்யல. இப்படியே அவங்க நடந்தே போலான்னு ஸ்டெப் வழியா போறாங்க. ஒரு 30 மாடி ஏறி இருப்பாங்க. களைச்சு போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள அந்த கம்பெனில இருக்கிற மால் ஃபங்க்ஷன்ஸ் மொத்தத்தையும் இவங்க சீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஸ் ஜெயிச்சிரும். அதை ஜெயிக்க விடாம பண்றதுக்கு தான் லிப்ட் எல்லாம் ஆஃப் பண்ண வச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கோர்ட்ல ஏழையா இருக்கிற அந்த பாட்டி நியமிச்ச பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த கோஜிக் கம்பெனி மேல ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க கெமிக்கல் எவாலுவேஷன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி 9 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவரோட வாதத்தை வைக்க எதிர்வாதம் பெரிய பவர்ஃபுல்லான ஆள்கையில இருக்குது. இந்த பக்கம் கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஜின்ஹா சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு போயிட்டு அவங்க எங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் சீஸ் பண்றா. அதே மாதிரி இந்த விஷயம் அந்த கம்பெனியோட சேர்மேனுக்கும் போயிடுதுங்க. ஃபைனலா படியேறி பில்டிங்கோட டவருக்கே போய் சேர்மேனுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதுக்கு சம்பந்தமான கிம் யாங் ஜிங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு போய் அவரோட பேக் எல்லாம் குப்பை தொட்டியில வச்சுட்டு பாத்ரூம்ல ஒழிச்சுப்பாரு. அவரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. பட் ஃபைனலா இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டாவே நடக்குங்க. கோர்ட்ல தீர்ப்பும் வழங்கப்படுது. வேற வழியே இல்ல. அது எப்படி மூவ் ஆயிருக்கும்னா அந்த கோஜிக் கம்பெனியோட சிஇஓ இருக்காரு இல்லையா, அவரு ஸ்ட்ரைட்டா நம்ம ஜட்ஜோட மாமனாரை போய் மீட் பண்ணிட்டு கட்டிங்க கொடுத்துட்டாரு போல இருக்கு. அவரு நேரா என் மருமகனை போய் பாரு அப்படின்னு சொல்ல அவரும் வந்து இவருக்கான கட்டிங்க கொடுக்க இப்படிதாங்க இந்த கேஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால வேற வழியே இல்ல இல்லையா, தப்பு நடந்திருந்தாலும் அவங்களுக்கு தான் நியாயமான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரீ பிளான்ல எல்லாமே பொய்யா உருவாக்கப்பட்ட ஆதாரங்களோட இந்த கேஸ் முடிவடையுது. அதை கேட்டு ஏழையா இருக்க எல்லாருக்கும் கஷ்டம். அழாத குறையா நெஞ்சில் அப்படியே கை வச்சுட்டு உட்காந்துருப்பா. அந்த நேரத்துல அவங்க பாட்டிக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த கம்பெனி மேல கில்ட்டி இல்லையா, நம்ம தான் தேவையில்லாம அந்த கம்பெனியை சந்தேகப்பட்டு கேஸ் போடுறோமா, நமக்கு தான் தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதை கேட்டுட்டு அவங்க பாட்டி பயங்கரமா இது நியாயமே இல்ல அப்படின்ற மாதிரி கூச்சல் போடுறாங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணுக்கு ரத்த வாந்தியே வந்துருதுங்க. அதையும் ஒரு கண்ணால இவன் பாக்குறான். இருந்தாலும் கண்டுக்காம அவன் பாட்டுல கிளம்ப. ஆனா உண்மையாவே அவனுக்கு கொடுத்த தீர்ப்புல அவனுக்கே திருப்தி இல்லைங்க. அவனோட பின்னாடி நிறைய பேர் இருந்து ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. ஒரு பக்கம் மாமனார் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்டாகணும். இன்னொரு பக்கம் இந்த பவர்ஃபுல்லான ஆட்களோட ஆதிக்கம். இப்படி ஒரு சூழ்நிலை கைதியா இவன் வாழ்ந்துட்டு இருப்பான். இருந்தாலும் இவன் கெட்டவன். அவனை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஜாகிங் போயிட்டு இருப்பான். அந்த சமயத்துல ஒரு பொண்ணு வந்து, இந்தாங்க அங்கிள், நீங்க இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வரீங்க, நீங்க ஒரு ரன்னரா, தண்ணி குடிச்சிட்டு நிதானமா பேசுங்க அப்படின்ற மாதிரி வாட்டர் கேனை கொடுக்க, இல்லப்பா நான் ரன்னர் எல்லாம் கிடையாது, பட் எனக்கு ஓடுனா ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு நேரா வீட்டுக்கு வரான். சோ அன்னைக்கு என்னாச்சு அப்படிங்கிற நியூஸ பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு இவன் பொய்யான தீர்ப்பு கொடுத்திருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு மாடியில இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு நியூஸ் வருது. அதுவும் அவளே வீல் சேர்ல போயிட்டு நடக்க முடியாத ஸ்டேஜ்ல இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு மாடியில இருந்து குதிச்சு செத்துருப்பா. அந்த நியூஸ பார்த்துட்டு கடுப்பாகி நோட் பேட தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுல வெளியில வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு கில்ட்டி. இந்த பக்கம் அந்த பாட்டி இறந்து போன பொண்ணோட போட்டோ வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அவருக்காக வாதாடின வக்கீல் கூட அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க, உங்களால என்னங்க பண்ண முடியும், சாதாரண ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீங்க முடிஞ்ச அளவுக்கு என் பேத்திக்காக போராடினீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அடுத்த சீன்ல மில்லியன் கணக்குல இவருக்கு கட்டிங் வந்திருக்கு. அந்த கட்டிங் எடுத்துட்டு பொண்டாட்டிக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கிறாரு. என்னங்க உங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ணி நீங்க போனே எடுக்கலையே, என்னாச்சு, பர்த்டேக்காக தானே கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி பேசுறா. அப்புறம் இந்த கேஸ்ல ஜெயிச்சதுக்காக கங்க்ராச்சுலேஷன் சொல்றா. அப்புறம் ஏதோ அவங்க அம்மாவுக்காக பர்த்டே பிரசன்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பா போல இருக்கு, அதெல்லாம் எங்க அம்மாவுக்கு சூட் ஆகாதுன்ற மாதிரி எல்லாம் இவன் அவளுக்கு ஒரு மாதிரி விருப்பமே இல்லாம பதில சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த மேடமும் இல்ல மருமகளா இருக்கிற எனக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி பொறுப்பே இல்லாம பதில் சொல்லிட்டு போறாங்க. இப்படிதாங்க இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. வீட்டுக்கு போறான். அவனுக்குள்ள எந்த ஒரு நிம்மதியும் இல்லன்றத ஃபீல் பண்றான். அவனோட பழைய போட்டோஸ் எல்லாம் பாக்குறான். அவங்க அப்பா அம்மா கூட எடுத்துக்கிட்ட அந்த காலேஜ் ஃபங்க்ஷன் போட்டோஸை பார்க்கும்போது அவங்க அப்பா மண்டையில யாரோ ஒருத்தர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல அப்பாவுக்காக அப்பா ஆசைப்பட்ட மாதிரி வக்கீல் ஆகணும்னு நினைச்சுதான் ஃபைனலா ஜட்ஜ் ஆகி நிக்கிறான். அந்த சமயத்துல அவங்க அம்மா வந்து, எனக்காக எதுக்குடா பர்த்டே கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்த, இந்த நல்ல நாள் அன்னைக்கு என் மூஞ்சில முழிச்ச, நீ செஞ்சதுக்காக நான் தான் அந்த பாவத்தை போய் தெத்தி ஆகணும் அப்படின்ட்டு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பப்போ இன்ஹேலர் எடுத்துக்கிறாங்க. இப்ப என்னமா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ பண்ண பாவத்துக்கு நான் தாண்டா பரிகாரம் தேட போனோம் அப்படின்ற மாதிரி அந்த இறந்து போன பொண்ணை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. இருந்தாலும் அவங்க சொன்ன பேச்சை கேட்காம உங்க கூட எல்லாம் அந்த பொண்ணுக்காக நான் சாரி கேட்க வர முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறான். நீ தானடா மறுக்கிற, உன்னை பெத்த பாவத்துக்கு நான் போய் அந்த குடும்பத்துக்கிட்ட சாரி கேட்கிறேன் அப்படின்னு கோமா பேசிட்டு அவங்க பாட்டுல இவனை விட்டுட்டு கிளம்பி போறாங்க. அப்போ அவங்க இன்ஹேலரை விட்டுட்டு போனதை அப்பதான் நோட் பண்றான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த கேஸுக்காக வாதாடின காங்னோ ஒருத்தர் வர்றாரு. அவரு சீஃப் ஜஸ்டிஸ். அவரு கூப்பிட்டு இந்த கம்பெனியோட சேர்மேன் பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த கேஸுக்காக வாதாடின ப்ராசிக்யூட்டரே இவர் தான். அவரோ, இந்த பாருங்க அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு, அதனால திரும்பவும் இந்த கேஸை ரீஓபன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் ஸ்ட்ரைட்டா ஜட்ஜோட மாமனாருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அம்மா டக்குன்னு பஸ்ல ஏறி போயிடுறாங்க. அப்ப
அவங்களோட கால் இவருக்கு வர வேற வழியே இல்ல. அம்மா பின்னாடி போக முடியல. அம்மாவை அப்படியே பாதியில விட்டுட்டு இந்த மீட்டிங்ல வந்து சேர்ந்துக்க என்ன பண்றது, அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்குலாம் ஒரு பெரிய மரியாதை கொடுத்துட்டு திரும்பவும் அந்த கேஸ கரெக்டா பேசணும், கரெக்டா வாதாடணும், இப்படிதான் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் அவங்க அம்மா நேரா சாவ வீட்டுக்கு போயிட்டு இறந்து போன அந்த பொண்ணுக்கு ஒரு பூ எடுத்து வைக்க போக அத அந்த பாட்டி பார்த்துட்டு சம கோவமாகி, நீ ஏன் இங்க வந்த, உன் பிள்ளையாலதான் என் புள்ள இப்ப இறந்து போய் கிடக்கு, நீ எல்லாம் இங்க வர தகுதியே இல்லைன்ட்டு ரொம்ப காயப்படுத்தி கீழே தள்ளிவிட்டு அங்க இருக்க பூவால அவங்கள பொழந்து எடுத்துடுறாங்க. அதெல்லாம் தெரியாம இங்க இவன் பார்ட்டில உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கான். இருந்தாலும் அவங்க அம்மா தனியா போனாங்களே, டைம் ஆயிட்டே இருக்கே, இன்ஹேலர் நம்ம கையில இருக்கே அப்படின்னு திங்க் பண்ணிட்டே இருப்பான். இவங்க எல்லாம் போற பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு தான் அவன் நாயா வாழ்ந்துட்டு இருக்கான்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் அவங்க அம்மாவால இவ்வளவு அடியையும் வாங்கிட்டு இன்ஹேலர் இல்லாம நடந்தே வர முடியலங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த சமயத்துல அவனுக்கு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா கால் வருது. இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாம் சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு மனசுல அம்மாவோட ஞாபகங்களோட அப்படியே உட்காந்துட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். வேற வழியில அவங்க ஊத்தி கொடுக்குறாங்கன்னு குடிக்கவும் செய்யறான். இந்த பக்கம் அவங்க அம்மா ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஃபைனலா விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கும்போது அவங்க ஐசியூல இருக்காங்க. இவனோட கையில இன்ஹேலர் இருக்கு. அம்மா பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றான். அந்த நேரத்துல குடு குடு குடுன்னு டாக்டர்ஸ், நர்ஸ், பேஷண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து அவங்கள செஸ்ட்ல சிபியூ கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவனோட கண்ணுல அப்படியே பிரம்ம மாதிரி ஓடிட்டு இருக்கு. அவன் கண்ணு முன்னாடி அவங்க அம்மா உயிரும் போயிடுது. இந்த பக்கம் ஜின்ஹா அந்த கம்பெனிக்கு சம்பந்தமான மொத்த பேரையும் கூப்பிட்டு வச்சு கேள்விகள் மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இதே உன்னோட குடும்பத்துக்கு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அவங்களோட பிஏவும் ஏதோ ஒன்னத்தை மறைக்க நினைக்கிறாங்க. அந்த எஸ் குரூப் இந்த கம்பெனியோட சேர்ந்து பித்தலாட்டம் பண்றதெல்லாம் இவங்க நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப யார உட்காந்து கேள்வி கேட்டாங்களோ அவருக்கு மாத்திரை வழங்கப்படுது. ஏன்னா கையும் களமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏதாவது கன்ஃபெக்ஷன் பண்ணா பிரச்சனை ஆயிடுமே. அதனால இந்த பக்கம் இவங்க ஃபைல்ஸ் எல்லாம் புரட்டி புரட்டி பாக்குறாங்க. அதுல லஞ்சம் கொடுத்ததுல இருந்து காம்பன்சேஷன் கொடுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை இவங்க நோட் பண்றாங்க. அதுல யாருக்கு யாரு லஞ்சம் கொடுத்தா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கிடையாதுங்க. பேர்ல எல்லாம் டாட் வச்சுதான் மென்ஷன் பண்ணியே எழுதியிருக்காங்க. சோ அத ஒரு ப்ரூஃபா கோர்ட்ல கொடுக்க முடியாது இல்லையா. வேற வழியில நம்ம ஜட்ஜ் தான் ஃபாலோ பண்ணணும்ட்டு ஜின்ஹா ஹீரோவை ஃபாலோ பண்றா. அந்த நேரத்துல அவன் ஒரு பழைய வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு. அங்கதான் அவன் இந்த லஞ்சம் படத்தெல்லாம் வாங்குறான் இல்லையா, அங்க சேமிச்சு வைக்கிறான். அவங்க அப்பாவுக்கு சுத்தமா சுயநினைவு இல்ல. அந்த இடத்துல அவங்க அம்மாவோட இன்ஹேலரை பாக்குறான். அப்போ ஹான்யாங், நீ எப்படியாவது படிச்சு பெரிய ஆளாகி ஒரு ஜட்ஜ் ஆயிடுடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, அப்பா நான் எப்பவோ ஜட்ஜ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவருக்கு வெளியில கூட்டிட்டு வர அந்த இடத்துக்கு ஜின்ஹா வராங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுத்து பாக்குறாங்க. பட் அவன் கலாய்ச்சி விட்டுறான். அவங்க கேக்குற கேள்விக்கு சரியான பதில் அவன் கொடுக்கல. ஏன்னா அவன் தான் இப்ப கெட்டவனா இருக்கானே. அதனால நீங்க கொடுத்த ஜட்மெண்ட்டுக்காக உங்களே கேள்வி கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அவன் நர்வஸா பதில் சொல்றான். அதே சமயத்துல அவங்க அப்பா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த கேஸ பத்தின நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அதுவும் எஸ் குரூப்பும் காஜின் கெமிக்கல்ஸும் சேர்ந்துதான் இந்த ஃப்ராட் வேலையை பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ரிலே ஆயிட்டு இருக்கு. இப்ப கண்டிப்பா இவர் கொடுத்த அந்த தீர்ப்புல மாற்றங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்காக போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பேட்டி எடுக்க வராங்க. அப்போ ஒரு லேடி கூட கீழே விழுந்துடுறாங்க. அவங்க போனை வச்சுக்கிட்டு அவங்க கேள்விகள் கேட்க இதுக்குமே பதில் சொல்லாம கொஞ்சம் வழிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுல போறான். ஃபைனலா அந்த கிரௌட அவாய்ட் பண்ணிட்டு அவன் மேல போகும்போது இந்த எஸ் குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் சிஇஓவை யாரு கொன்னது அப்படின்ற மாதிரி கேட்க அவரை தான் உட்கார வச்சு இவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க. திடீர்னு செத்த உடனே அது நியூஸ் ரிலே ஆயிருக்கும் இல்லையா. ஹீரோ கிட்ட வந்து கேட்க எனக்கு தெரியாது அப்படின்ற பதில சொல்றான். தெரியாதுன்னா என்ன அர்த்தம், கண்டிப்பா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மேலும் மேலும் கேள்விகள் கேட்க அவனுக்கு கோவம் வந்து அவங்கள பிடிச்சு நிறுத்தி மிரட்ட அந்த நேரத்துல இங்க பாரு என்கிட்டயும் எவிடன்ஸ் இருக்கு, என்னால ப்ரூவ் பண்ண முடியும், தப்பான ஜட்மெண்ட்டை மட்டும் இந்த தடவை கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணி அனுப்புறா. சோ அடுத்து அவனோட ஷெட்யூல்லாம் அவன் நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கான். அப்போ இந்த பவர்ஃபுல்லான மனிதர்களுக்கு பிஏவெல்லாம் இருப்பான் இல்லையா, அதுல ஒருத்தன் வந்து இவனை வேவ் பார்த்துக்கிட்டே கேள்விகள் கேட்க அவன் நார்மலா தான் பதில் சொல்றான். பட் எழுதுனதை மறைக்கும் போது என்ன எழுதுறத மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்ட உடனே நான் லஞ்ச் சாப்பிட மறந்துடுறேன், அதுதான் எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லையே வெளியில இருக்கவர் உங்களை லஞ்சு கூட்டு போறேன்னு சொன்னாரே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேக கேள்வியை கேட்டுட்டு வெளியில வந்து சேர்மன் ஜாங்குக்கு கால் பண்ணி இது சொல்றான். சோ ஜட்ஜி இப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்காரு. மேபி தீர்ப்பை நமக்கு சாதகமா வழங்காம பாதகமா வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோவுக்கு மோர் ஆர்லெஸ் ஒரு முடிவுக்கே வந்த மாதிரி இருக்கு. ஃபைனலா அவன் லஞ்சமா வாங்கின பணத்தெல்லாம் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த விஷயம் அவங்க மாமனாருக்கு தெரியுது. ஆனா இந்த பக்கம் சீனியர் லஞ்ச் சாப்பிட்ட கூப்பிட்டாரு இல்லையா, அங்க ஹீரோ உட்கார வச்சு என்னப்பா இப்படி இந்த கேஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு, எப்படி முடிக்க போற அப்படின்ற மாதிரி கேட்க, சார் எனக்கு பயங்கர தலைவலியா இருக்கு, நான் வேலையிலேருந்து ராஜினாமா பண்றதுக்காக லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அத உன்னோட மேல அதிகாரியான யூசோன் சோல் அப்ரூவ் பண்ணிட்டாரா? ஹீரோ கிட்ட இருந்து எந்த வித பதிலும் இல்ல. இந்த விஷயத்தெல்லாம் இவர் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நேரா காங்சிங்கின் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட போய் போட்டு கொடுத்துறாரு. அவரு நேரா ஹீரோவோட மாமனார்
மாமனாருக்கு கால் பண்ணி, என்னங்க உங்க மருமக நம்ம வழிக்கு வரமாட்டான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அடுத்து மாமனார் நேரா மருமகனை கூப்பிட்டுறாரு. நம்ம ஹீரோ அங்க நார்மலா போக அந்த இடத்துல மாமனாரும் மச்சானும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் போயிட்டு வணக்கம் சொல்லியான், அதுக்காக மச்சாங்காரன் பயங்கரமா கலாய்ப்பான் பாருங்க. இருந்தாலும் இவன் திரும்பவும் எழுந்துட்டு வணக்கம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை கைதியா உட்கார்ந்து இருக்கிறது அப்படியே அப்ரோப்ரியேட்டா காட்டுவாங்க. ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க. அவங்க சொல்றதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே போக, யோ உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிருக்கிறதுனால தான் இந்த 10 வருஷமா நாயாட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் உன் பொண்ணை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா நிம்மதியான வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்ற மாதிரி பயங்கர நர்வஸா பயத்தை வெளியில கொண்டுட்டு வர முடியாம கலாச்சிட்டு இருக்க மச்சான அடிக்க போயிடுவான். இப்படி அவன் மதிக்காம போனா அவனை உயிரோட விடுவாங்களா? ஆப்போசிட்ல பொன்னாடிக்காரி வரா. டின்னருக்கு போறாங்க. அந்த இடத்துல 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னால குழந்தையெல்லாம் பெத்துக்க முடியாது, எங்க இருந்தாது குழந்தைய கொண்டுட்டு வா ஸ்டேட்டஸ்க்காக அப்படின்ற மாதிரி பயங்கர கோவமா பேசிட்டு இருக்கும்போது இவன் பாட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான். அவளோ ஸ்பூன் எடுத்து டேபிள்ல தட்டி, நான் சொல்றது கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லாவே கேட்டுச்சு, உங்க அப்பங்கிட்ட உன்னை டிவோர்ஸ் பண்றதா சொல்லிட்டு தான் வந்தேன், சீக்கிரமா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க பாருடா, நீ நினைச்சா டிவோர்ஸ் பண்ண முடியாது, நான் நினைச்சாதான் பண்ண முடியும், நான் என்னைக்கு நினைக்கிறேனோ அன்னைக்கு வீட்டுக்கு வா, அது வரைக்கும் வெளியில எங்கேயாவது தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அடுத்த சீன்ல அவங்க அம்மா இறந்து போனதை நினைச்சு லோக்கல் பார்ல உட்காந்து சரக்கு அடிக்கிறான். அடுத்து அவன் லஞ்சம் வாங்கினதை நினைச்சு இன்னும் கேவலப்படுறான். இப்படியே அவன் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பார்ல ஒரு சில பேர் இருக்காங்க. இவனை பார்த்து சும்மாவே சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படியே அவனை வெளியில கூட்டிட்டு வந்து ஏதோ மயக்க மருந்து மாதிரி கலந்துருப்பாங்க போல இருக்கு, பொலன்னு பொலகுறாங்க. பட் அவனுங்களும் போதையா இருந்ததுனால விட்டுட்டு போயிடுறானுங்க. இப்ப அடிச்சவனுங்க யாருன்னா, இவன் நிறைய தப்பான தீர்ப்பு கொடுத்திருப்பான் இல்லையா, அதுல ஏதோ ஒரு கேஸுக்கு சம்பந்தமானவங்களா தான் இருக்கணும். ஓவரா குடிச்சிட்டு ரயில்வே ட்ராக் பக்கத்துல போய் நிப்பான். அந்த சவுண்டுக்கும் அவன் தலையில ஓடுற இல்யூஷனுக்கும் இதுவரைக்கும் பிரஷர்லயும் டெம்பர்லயும் ஒரு சூழ்நிலை கைதியா அடப்பட்டு கிடந்தா இல்லையா, மொத்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் வெளியில வரும். அப்ப அந்த பொண்ணு மாடியில இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டது ஞாபகத்துல வரும். அவங்க அம்மா ஞாபகத்துல வராங்க. இப்படியே அவன் நடந்து போகும்போது நீதி தேவதையே கீழே விழுந்து கிடந்துச்சு இல்லையா, அதையும் நினைச்சு பாக்குறான். இதுக்கப்புறம் எவனுக்குமே பயப்படக்கூடாது, வாழ்வோ சாவோ கரெக்டான தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது அவனோட கண்ல இருந்து முதல் முறையா கண்ணீர் வரும். அடுத்த நாள் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல இறுக்கமான முகத்தோட போய் உட்காந்துருக்கான். அவன் கையும் நடுக்க ஆரம்பிக்குது. இங்க இருக்க பண முதலைகள்ட்ட இருந்து எப்படி அவன் தப்பிப்பானே தெரியல. எல்லாமே அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஜின்ஹாவுக்கு நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமான கோவம். எனிஹவ் கேஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. குற்றவாளிகளுக்கு 6 வருடம் சிறைகால தண்டனையும் 12 பில்லியன் ஒன் ஃபைனா கட்டணும்னு தீர்ப்பு கொடுங்க மை லார்ட் அப்படின்ற மாதிரி அவங்களோட கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃபோட வச்சு ஜின்யா கிளைம் பண்ண அந்த இடத்துல ஜட்ஜ் அதை கேட்டுட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர் சேர்மன் கிங்யோட்டிம் கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்க பண்ண தப்பெல்லாம் ப்ரூவ் ஆயிடுச்சு, அதனால 10 வருடம் கடுங்காவல் தண்டனையை அனுபவிச்சுட்டு 24 பில்லியன் வான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்க முதல் முறையா அந்த கோர்ட்டே அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்கும். ஏன் சின்னவால இதை நம்பவே முடியாது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சேர்மனுக்கு கோவம் வந்து ஜட்ஜின்னு கூட பார்க்காம பேப்பர்லாம் தூக்கி அடிக்க, அவ்வளவுதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. அவரும் தீர்ப்பு கொடுத்துட்டு பென்சில உடைச்சிடுறாரு. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கானே அவன் வெள்ள வாடா பாத்துக்கிறன்ற மாதிரி முறைச்சிட்டு போவான். பட் ஜின்னா மட்டும் ஹீரோவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண அடுத்த சீன்ல இனிமே இவனை சும்மா வச்சிருப்பாங்களா, பயங்கரமா கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பொண்டாட்டிக்காரி இப்பவே எனக்கு டைவர்ஸ் வேணும்ன்ற மாதிரி சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு, இவ்வளவு சீக்கிரமாவும் உனக்கு டிவோர்ஸ் வேணும் செல்லக்குட்டி, உடனே கொடுத்துடுறேன், பேப்பர் சீக்கிரமா உன் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண அடுத்த சீன்ல இவனை குற்றவாளியா உட்கார வச்சிட்டாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஜட்ஜ் வந்து இவனுக்கு தீர்ப்பு கொடுக்க வர பைத்திய மாதிரி அந்த கோர்ட் ரூம்ல கத்திட்டு இருக்கான், நான் குற்றவாளி இல்ல நிரபராதி அப்படின்ற மாதிரி. அடுத்த சீன்ல அவங்க அம்மாவோட கல்லறையில இவன் நார்மலா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அவங்க அம்மா ஃபைனலா பேசின வார்த்தைகள், நீதி நேர்மை நியாயம்னு ஒண்ணு இருக்குடா, அதை மீறி காசுக்காகவும் பணத்துக்காகவும் அந்தஸ்துக்காகவும் உன்னையே நீ வித்துட்ட, இதுக்கப்புறமும் நீ திருந்தலன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா பேசிட்டு போ. இப்ப அவன் கல்லறையில உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். அடுத்த சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிங்கன்ற மாதிரி யாருக்கோ உத்தரவு போட்டுட்டு இருக்காரு. வைஃபோ என்கிட்டயாடா டைவர்ஸ் கேட்ட அப்படின்னு சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. மறுபக்கம் இவன் ஒரு புது வீட்டுக்கு போயிருப்பான் போல இருக்கு. சோ அந்த இடத்துல லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து இறக்குறவன், சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு, இதானே நீங்க அப்படின்னு அவனோட மொபைல்ல ஹீரோவோட பிக்சரை காமிச்சிட்டு டக்குன்னு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். அதுல ஹீரோவும் மயக்கம் போட்டு அதே இடத்துல சரிஞ்சிடறான். இரு டீம் போயிடுது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். போன் பக்கத்துல கிடக்கு. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ட்டு சுதாரிச்சுட்டு எந்திரிச்சவன் பக்கத்துல பார்த்தா ஒரு டெட் பாடி கிடக்குற மாதிரி இருக்கு. யார் இது இங்க கிடக்குறாங்களே அப்படின்ற மாதிரி திருப்பி பார்த்தா அந்த சிஓ ஆபீஸ்ல நல்லவன் ஒருத்தர் இருந்தா இல்லையா, பென்ட்ரைவ் எல்லாம் கொடுத்துருப்பானே, அவனே தான். உடம்பெல்லாம் ரத்தம், கத்தி வேற இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. டக்குனு எல்லாத்தையும் தொட்டுறான். இந்த கொலைப்பள்ளி நம்ம மேல வருமே, யாரோ ஒருத்தவங்க பிரேம் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு கால் அடிக்க, ஜின்ஹா ஐயோ அவர் தான் எனக்கு பென்ட்ரைவ்ல எல்லா ப்ரூஃபையும் கொடுத்தவரு, அவரை உன்னோட இடத்துல கொலை பண்ணி போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா அவனை ஃப்ரேம் பண்றாங்கன்னு தான் அர்த்தம், அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடு, நீ எந்தெந்த எவிடன்ஸ்
எவிடன்ஸ் தொட்டியோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் வேக வேகமா கிளம்புறான். அவன் வீட்டை விட்டு செவரேறி குதிக்கலான்னு பார்க்கும்போது போலீஸ் வந்துருது. அதனால பின்னாடி வழியா குப்பை தொட்டில குதிச்சு அப்படியே ஓட பாப்பான். அப்ப இவனுக்கு கழுத்து பிடிச்சி நெரிச்சு ஒருத்தன் மயக்கப்படுதுனானே அவன் வந்து நின்னுகிட்டு இங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி கை காட்ட போலீஸ் வந்து அவன் அரெஸ்ட் பண்ண அந்த இடத்துக்கு ஜின்ஹாவும் வந்து நிக்கிறான். இப்படிதான் இவன் ஜெயிலுக்குள்ள வந்திருப்பான். ஜெயிலுக்குள்ள வந்த உடனே இவனோட பிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி எவிடன்ஸே இருக்கு. அதெல்லாம் காமிச்சு நீ தாண்டா கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது ஃப்ரேம் பண்ணது சார் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் வாதாட நோ நீ தான் கொலைக்கார உனக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நக்கலா பேச இவனுக்கு டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த சீன்ல எப்படி கொலை பண்ணன்ட்டு சிச்சுவேஷன் சீனை சொல்லு அப்படின்ற மாதிரி மேனிக்கு பொம்மையை வச்சுக்கிட்டு இவனை கேட்க அந்த இடத்துல பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ண இதெல்லாம் நியூஸ்ல வந்துருது. ஆல்ரெடி இவன் ஒரு வில்லனா இருந்ததுனால யாருக்குமே அவனை பிடிக்காது. பண்ணி கூட்டிட்டு வரும்போது முட்டையெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கோர்ட் சீன்ல உட்காந்துட்டு இருப்பான். அந்த நேரத்துல ஜட்ஜ் வந்து நீ இப்படி பண்ணியா பிளாக்மெயில் பண்ணியா அது மட்டும் இல்ல எஸ் கம்பெனியோட அசிஸ்டன்ட் சிஇஓவை ஜெயில இருக்கும்போது நீ தான் கொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லன்ட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி கோர்ட் ரூம்ல கத்த அதை பார்த்துட்டு இந்த பணக்கார முதலைகள் அப்படியே சிரிக்கும். ஜட்ஜ் எழுந்து வந்து இறந்து போனவரோட மனைவி கிட்ட கன்ஃபெஷன் கேக்குறாங்க. ஆமா இவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அடுத்து இவனோட சொந்த மனைவியை கூப்பிட்டு உங்களோட கணவர் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க அவரு பணத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டவருங்க இதெல்லாம் தப்புன்னு நான் சொன்னேன் ஆனா டிவோர்ஸே கேட்டாரு அப்படின்ற மாதிரி பொய்யான சாட்சிகளை சொல்ல நானாடி அப்படின்ற மாதிரி இவனும் கேக்குறான். எந்த வித பலனும் இல்ல. அதனால 5 வருஷம் கடுங்கால தண்டனை கொடுத்துடுறாங்க. ஒரே நாள்ல இவனோட தலைவிதியே மாறி போயிடும். அடுத்து இவனை ஜெயிலுக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி உன்ன எஸ் கம்பெனி சிஇஓ ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு திமிரு பிடிச்சவன் இருப்பானே அவன் வந்து மொபைல காட்டி இங்க பாரு உங்க அப்பாவோட நிலைமைதான் அப்படின்னு மொபைல்ல ஒரு வீடியோ காட்ட அதுல அவங்க அப்பாவை கொண்டு குப்பை தொட்டில போடுறானுங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நீ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? எங்களை எதிர்த்துக்கிட்டதுனாலதான் எங்களுக்காக கேங்கிங் சிங்கும் வேலை செஞ்சாரு. அதான் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனால நம்ப முடியல. சரி இதுக்கப்புறம் உசுரோடு இருந்து என்ன பண்ண போற? வெளியில வந்தாலும் நீ உள்ள இருந்தாலும் உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. பேசாம இந்த சைனைடை சாப்பிட்டு சைலண்டா சித்துரு அப்படின்னு மாத்திரை வச்சுட்டு வெளியில வந்தோன்னே வெளியில இருக்க காவலாளிகள்கிட்ட சூப்பரா வேலை பாத்தீங்க அப்படின்னு அவங்கள அப்ரிசியேஷன் பண்ணிட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த காவலாளிகள் ஜெயிலுக்குள்ள போய் பார்த்தா ஹீரோ மயக்கம் போட்டு கிடக்குறான். கீழே சைனைட் மாத்திரை இருக்கு. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பெட்ல அட்மிட் பண்ணுவாங்க இல்லையா அங்கே இந்த ஹீரோ டாக்டர் கோட்டை எடுத்து போட்டுட்டு தப்பிச்சு ஓட கொஞ்சம் நெஞ்ச மாத்திரை சாப்பிட்டுருப்பான் போல இருக்கு. அதனால அவனுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. வாமிட் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சீஃபை காட்டுறாங்க. அவன் உட்காந்துட்டு யாருக்கோ கால் பண்ற மாதிரி இருக்கு. இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்ட்டு டாக்டர் கோட்டை கழட்டி போட்டுட்டு உப்பு தொட்டியில இந்த வேலை செய்யறவங்களோட கோட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதை எடுத்து போட்டுக்கிட்டு நடு ரோட்ல தலை தெறிக்க ஓடுவான். அந்த நேரத்துல மழை துளிகள் அப்படியே கொட்டும். இவனால வலியும் வேதனையும் தாங்க முடியாது. ஆல்ரெடி பாய்சன் வேற சாப்பிட்டுருக்கானா. இப்படியே அவன் போராடி ஓடிட்டு இருக்கும் போது இவன் யாருக்கெல்லாம் அநீதியை இழைச்சானோ அந்த இடத்துக்கு போயிடறான். ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போக போலீஸ் எல்லாம் தேடிட்டு வருது. குப்பை தொட்டியா ஒளிஞ்சு தப்பிச்சு போறான். அங்க போய் பார்த்தா அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வீடே இல்லாம கொட்டுற மழையில ஓரமா ஒண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு மக்களா ஒவ்வொரு வீடா பாத்துட்டு போறான். யாருக்குமே இவனை பார்த்தாதான் பிடிக்காதே. அப்படியே அவன் ஓடிட்டு இருக்கும்போது இவனால அங்க வீசுற வாசனையை கூட ஸ்மெல் பண்ண முடியாம இருக்கு. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போறான். 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு பசியும் பட்டினியுமா உட்காந்துட்டு இருக்க ஒரு தாயை பாக்குறான். அப்பதான் இவன் கொடுத்த அந்த தீர்ப்பு ஞாபகத்துல வருது. அப்படியே நியூஸ் எல்லாம் காதுல ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் மாத்தி அமைக்கணும்னு மனசுல நினைக்கிறான். கொஞ்ச தூரம் போயிருப்பாங்க. உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லாம தள்ளாடி போகும்போது ஒரு வயசான ஹோம்லெஸ் நடக்க முடியாம இவனோட காலை பிடிச்சுக்க செத்துப்போன்ட்டு ஹீரோ அவனை பிடிச்சி உதைக்க இவனோட கண்ணுக்கு அவங்க அப்பா படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்பான்ட்டு கிட்டக்க போய் பார்த்தா வேற ஒருத்தர் போதையில கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவை இழந்துட்டு இருக்கும்போது திரும்பவும் கழுத்து பிடிச்சி நெரிச்சானே அவன் வந்து இதோட உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு கழுத்திலேயே கத்தியால சொருக ஆப்போசிட்ல பார்த்தா சீஃப் ஜஸ்டிஸ் ஆன செஞ்சு நின்னுட்டு இருக்கான். சோ இவன் தான் எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்ற மாதிரி அவனோட உடல் அப்படியே மண்ணில் சரிய இப்படியெல்லாம் நான் சாக கூடாது. கண்டிப்பா எங்க அம்மா ஆசைப்பட்டபடி நேர்மையான ஒரு ஜட்ஜா நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவன் உயிர் உடம்பு விட்டு பிரியுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அப்படியே அவன் செத்து போன மாதிரியே படுத்துட்டு இருக்கான். என்ன அங்க இருந்த அந்த ஹோம்லெஸ் எல்லாம் காண போயிடுறாங்க. இடமே மாறி போயிருக்கு. அவன் ஒரு குற்றவாளி கூண்டுல நிக்கிற மாதிரி இருக்கு. கீழே அவங்க அம்மா நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அம்மா அப்படின்ட்டு கிட்டக்க நடந்து போறான். பட் அவனால நடந்து போக முடியல. அவனோட கழுத்துல யாரோ இந்த நாய்க்கெல்லாம் சங்கிலி கட்டுவோம் இல்லையா அதே மாதிரி கட்டி இழுத்துட்டு இருக்காங்க. இவனும் பின்னாடி திரும்பி பார்த்தா அவனோட மாமனார். அதுல இருந்து விடுபட்டு அம்மா கிட்ட போகணும்னு ஆசை. அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாம் பாவம், பெரிய பாவம். எனக்கு லாஸ்டா ஒரு
சான்ஸ் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பாக்கும்போது அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அவகிட்டயும் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் ஒரு பாவியா வாழ்ந்துட்டேன், அரக்கனை விட நான் ரொம்ப கொடூரமானவன், நான் ஒரு சைத்தான் அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே தன்னோட குற்றத்தை ஒத்துக்கும் போது திடீர்னு அவங்க மாமனார் காணா போயிடுறாரு. கழுத்துல இருந்த சங்கிலியும் இல்ல. திடீர்னு பாத்தீங்கன்னா இவனுக்கே இவன் ஜட்ஜா வந்து, நீ பண்ணதெல்லாம் குற்றமா, உன்னோட குற்றத்தை ஒத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா நான் இவ்வளவு குற்றங்கள், இவ்வளவு பாவங்கள், இவ்வளவு கொலைகளை பண்ணிட்டேன், நான் ஒரு கொலைக்காரன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவனோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அப்படியே அவன் டைம் டிராவல் பண்ண மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுறான். இப்பவும் அதே கோர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா ரொம்ப எங்கா என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அப்படியே நம்ம செத்து போயிட்டோம் இல்லையா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வாதம் நடந்துட்டு இருக்கு. ஒரு திருட்டு கேஸாம். கங்ஜிங் அவன் பேரை கேட்ட உடனே பேனிக் ஆகி ஜட்ஜ் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய டேபிள்ல இருந்து அப்படியே தாண்டி கீழே வந்து ரகலை பண்ணிட்டு இருக்கான். டே இப்படி பாவமான மூஞ்ச வச்சுக்கலாம் பாக்காதரா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னோட குற்றத்தை ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி நேரா வந்து கேட்க, இதெல்லாம் எந்த ஒரு கோர்ட்லயும் நடக்காது இல்லையா, அப்படியாப்பட்ட அட்ராசிட்டிஸ் அவன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கவங்களா பயங்கர வியப்ப பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தன்னையே சுதாரிச்சுக்கிட்டு, நம்ம ஒரு ஜட்ஜ் இல்லையா, கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கோர்ட் ரூம் விட்டு வெளியில வந்தவன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு, ஐயோ கடவுள் எனக்கு 2வது சான்ஸ் கொடுத்திருக்காரு, என்னோட வாழ்க்கையை இனிமே நான் கரெக்டா வாழ போறேன் அப்படின்ட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டு கையில இருக்க பேப்பர் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கீழே விழுந்து பரண்டு நேரா பாத்ரூம் நோக்கி ஓடுறான். அங்க போயிட்டு செத்ததுக்கு அப்புறம் திரும்ப உயிரோட வந்து உச்சா போறதுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு கைய கழுவ போவாங்க. அப்பதான் அவன் முகத்தையே அவன் பாக்குறான். ஐயோ இவ்வளவு எங்க இருக்குமா முடியலாம் அப்படின்னு நட்டுக்கிட்டு நிக்குதே, இனிமே கலக்க வேண்டியதான். ஆனா கண்ணாடி கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அப்படியாப்பட்ட கண்ணாடி தான் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு மொபைல் எடுத்து பார்க்கும்போது அங்க ஒரு அம்மா வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி போப்பா அப்படின்ற மாதிரி கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்ண உடனே இன்னும் ஃபேஸ் கிளியரா தெரிய சந்தோஷப்பட்டுட்டு நின்னுட்டு இருக்கான். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இவனுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சோ அது இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அதுதான் ஹைலைட்டே. அந்த இடத்துக்கு சீஃப் ஜட்ஜ் வந்து தலையிலே போட்டு, டே முதல் முறையா சோலோவா நீ தீர்ப்பு சொல்ல போயிருக்க, அந்த இடத்துல எப்படி ஒரு கோர்ட் மேனர்ஸ ஃபாலோ பண்ணணும்னு கூட தெரியாம எகிரி குதிச்சு போய் ஒரு குற்றவாளிக்கு சரியான தீர்ப்பு கொடுக்காம வந்திருக்க, நாளைக்கு அவன் பாரு சீரியல் கில்லரா மாற போறான் அப்படின்னு கண்டிச்சுட்டு அவர் பாத்ரூம்குள்ள போக, சும்மா இல்லாம அவர் பாத்ரூம்ல இருக்கும் போதே கதவை தட்டி வெறுப்பேத்திட்டு வரான். இவன் நடந்து போகும்போது ஆப்போசிட்ல ஹயாக் வந்து நின்னுட்டு இருக்கான். இவன் யாருன்னு நல்லா தெரியுதா, டேப்லெட்டை கொடுத்து இவனை சாவ சொல்லிருப்பான் இல்லையா, அதே வில்லன் தான். அவனை பார்த்த உடனே டே நீயாடா அப்படின்ட்டு கையில வச்சிருக்க பேப்பரை கசக்கி ஒன்ன அப்படின்ற மாதிரி முறைக்கிறான். பட் இப்ப இருந்தவனுக்கு தான் ஃபியூச்சர்ல இவன் எப்படி இருக்க போறான்னே தெரியாது. அவன் முழிக்க வேற வழியே இல்லாம கோர்ட்டை விட்டு கீழே இறங்குறான். என்ன பண்ணலாம், இப்ப என்ன பண்றது, எது எப்படி சரியா அமைக்கிறது அப்படின்னு தனக்குள்ள ஒரு பதற்றம், பயம் வேற. திடீர்னு இந்த வாழ்க்கை இவன் கையை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் நம்ம அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு போன் எடுத்து கால் பண்ணா அவங்க அம்மா, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, புதுசா ஜட்ஜா போய் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியாமே, கேட்கவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேச, அம்மா நீங்க இன்ஹேலர் எடுத்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு ஆஸ்மா இருக்கே அப்படின்ற மாதிரி இவன் பாசமா பேச, டே லூசாடா நீ, எனக்கு எங்கடா ஆஸ்மா, யாரா நீ, என் பையனோட போன் எடுத்து எனக்கே கால் பண்ணி என்ன கலாய்க்கிறீங்களா, இது ஒரு பெரிய குற்றம் தெரியுமா தெரியாதா, ஜட்ஜோட போன் எடுத்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கணவன் திட்டிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு டவுட், என் பையன் குரல் தானே இது, ஆனா இவன் அம்மானு கூப்பிட மாட்டானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு திரும்பவும் கால் பண்ணி, நீ என்ன அம்மானு கூப்பிட மாட்ட பட் அம்மானு கூப்பிடுற, நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க அம்மா கால் பண்ணும்போது ஷிங் மேடம்னு சேவ் பண்ணி வச்சிருந்திருப்பான். சோ அவங்க அம்மாவை அம்மானு கூப்பிடாம ஷிங் ஷிங்னு கூப்பிட்டுருப்பான் போல இருக்கு. அதை சொல்லி திரும்ப கூப்பிட, இப்ப நீ என்ன சரியா கூப்பிடுற, கரெக்ட் நீ தான் என் புள்ள அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ ஒருவேளை அம்மாவுக்கு இன்னும் ஆஸ்மாலாம் வரல போல இருக்கு, அவங்களுக்கு அந்த நோயே வரவிடாம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் திங்க் பண்றான். அடுத்து இந்த எஸ் குரூப் கம்பெனியோட சேர்மன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி வளர்ந்தான் அப்படிங்கறத பத்தி அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். 10 years பேக் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத ஒன்னா எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட டெத்து கூட அவனுக்கு ஞாபகத்துல வருதுங்க. இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, 10 வருஷத்துக்கு இருந்த லைஃப் எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. இப்போ அவன் எப்படியாப்பட்ட லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தான், எது அவனோட வீடு, எப்படி அவன் யூசுவலா வீட்டுக்கு போவான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்றதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அவனோட மொபைல் எடுத்து பார்க்கும்போது அதுலதான் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் டீடைல்ஸ் இருக்குமே, அதை வச்சு கால் பண்ணி ஒருத்தகிட்ட பேசும்போது அவன் ஒரு திருடம் போல இருக்கு. எதுக்காக ஃப்ரெண்டுன்னு போட்டானே தெரியல. ஆனா நல்லா ஒத்து பாருங்களேன், இந்த எஸ் குரூப்போட சேர்மன் மாதிரியே இல்ல. அப்போ நடுவுல ஒரு சீனை காட்டுறாங்க, இவன் ஒரு திருடனை கேஸே இல்ல வெளில போடா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பான் இல்லையா, அவன் இப்ப ஒரு சின்ன குழந்தைய கல்லால் அடிச்சு கொல்ற மாதிரி இருக்கு. சோ அந்த கிரைம் சீனை பத்தி அட்வொகேட் வந்து இவங்கிட்ட சொல்ல, எங்க அந்த கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி விசாரிக்க, டெர்மினல் கிட்ட நடந்திருக்கு, சரி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் எப்படி போறது அப்படின்ற மாதிரி
மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ என்னடா நீ இப்படி எல்லாம் இருக்க, நீ ஒரு ஜட்ஜ், சைக்கோ ஜட்ஜ் மாதிரி நடந்துக்காத, எல்லாத்தையும் மறந்தவங்க மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க ஒரு வீடு இருக்குங்க, அதுல ஜன்னல் மட்டும் தான் இருக்கு. அந்த ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றானுங்க. அப்ப ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, நான் வேணா அந்த ஜன்னலை கழட்ட உதவி பண்ணிட்டுமா அப்படின்னு ஜன்னலை அலேக்கா கையோட கழட்டினா. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நீ கதவை திறந்து விடு, நான் முன்வாசல் வழியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட ஜன்னல் வழியா குதிக்க சொல்லிடுறான். அவனும் அதே மாதிரி பண்ணிட்டு கதவை திறந்து விட இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. பட் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதாவது இருக்குமோ அப்படின்ற பயத்தோட ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. பட் இன்னொரு டோரை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரே கவரா இருக்கு. அந்த கவருக்குள்ள என்னதான் இருக்குன்னே தெரியல. ஒருவேளை பாடி பார்ட்ஸா இருந்தா என்ன பண்றது, கில்லர் மேபி வச்சிருப்பான் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம ஜட்ஜுக்கு தான் எல்லாமே தெரியுமே, இந்த வீட்டுல தான் கொலை நடந்துச்சு. ஆனா அந்த கொலையை பண்ணிட்டு அந்த டெட் பாடியை அப்புறப்படுத்துறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பானுங்க. அந்த கெமிக்கலை இவங்க ஊட்ட எடுத்து வச்சுக்கிறான். ஃப்ரெண்டு கிட்ட எதையும் காட்டிக்காம சாப்பாடு சாப்பிட போறானுங்க. அப்ப ஃப்ரெண்டு டிவியை பார்க்க இவனுக்குள்ள பழைய ஞாபகங்களை அப்படியே வச்சு கணக்கு போட்டுட்டு இருக்கான். மோரல்லஸ் அதை திங்க் பண்ணி டேபிள்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது சீஃப் ஜட்ஜ் வந்து என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு ஹயாக் வரான். டே, நீங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் தண்டா, ஏன்டா இப்படி இருக்கான், ரொம்ப கிரேசியா நடந்துக்கிறான், முழுசோனா என்ன வந்து பார்க்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இது வரைக்கும் தூங்குன மாதிரி ஆக்டிங் கொடுத்தவன் டக்குன்னு கண்ணை முழிச்சு அவர் போயிட்டாரா, அவர் என்ன பார்க்க சொல்லியிருக்காரு, நான் போய் பார்த்து வரேன் அப்படின்ட்டு வேக வேகமா கிளம்பி போய் அவரோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு என்ன இருக்கு, ஐயோ எதுவுமே மாறலையே, எல்லாம் அப்படியே இருக்கு, இங்க பாரு போனு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த போனை பார்த்துட்டு அவங்கிட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது, சார் உள்ள வரலாமா, என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சீஃப் ஜட்ஜ் இவங்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வர, ஐயோ சார் நீங்களா அப்படின்ட்டு குடுகுடுன்னு வெளியில ஓடி போக ட்ரை பண்ணுவான். அந்த சமயத்துல வாடா வந்து உட்காரு, உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி அதட்டினோன்னே இவனும் பவ்யமும் போய் உட்காந்துக்கிட்டு மரியாதையா அவரை பார்க்கும்போது அந்த சமயத்துல என்னடா நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற, அந்த கிம்சங் ஜிங் கேஸ பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, சார் எதுவா இருந்தாலும் உங்களை கலந்து ஆலோசனை பண்ணாம நான் தீர்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பவ்யமா சொல்லிட்டு அடுத்து கோர்ட் ரூம்குள்ள போறான். அந்த சமயத்துல இவருக்கு என்ன எப்பவும் போல இல்லாம ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இப்போ இந்த கேஸ்ல தீர்ப்பு கொடுக்கும் போது காங்சங் ஜின்னுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை. ஆனா இந்த தீர்ப்பு சொல்றதுக்கே 2 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்க அங்க இருக்கவங்க எல்லாம் பேனிக் ஆறாங்க. அங்க ஒரு பொண்ணு மட்டும் கேப் போட்டுக்கிட்டு குறுக்குறுனே இவனையே பார்த்துட்டு இருக்கும் போது அதை நோட் பண்ணவன் வெளியில வந்து யார் இந்த பொண்ணு, ஏன் என்ன ஒத்து பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போறான். அப்போ கூட்டம் கூட்டிடுது, என்ன சார் லாஸ்ட்ல அவனுக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா இப்போ இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, லாஸ்ட் டைம் நான் கொஞ்சம் கிரேசியா இருந்துட்டேன், ஆனா இதுல இருந்து எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சுதான் நான் தீர்ப்பா கொடுப்பேன். சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா, போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, என்ன இவரு இப்படி பேசிட்டு போறாரு, பேசாம சீஃப் ஜட்ஜை பார்த்து இன்டர்வியூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிரஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவரு சோலோவா இதுதான் ஹேண்டில் பண்ற முதல் கேஸ், அதனால இவரையே இன்டர்வியூ பண்ணிடலாம் அப்படின்னு பின்னாடியே துரத்திட்டு வராங்க. இவரும் மாடிக்கு போனவரு ஜன்னல் வழியா கீழே பாக்குறாரு. அந்த தொப்பி போட்ட பொண்ணு நின்னுட்டு இருக்கா, ஆப்போசிட்ல அந்த கில்லரும் நின்னுட்டு வெளியே குறுக்குறுன்னு பார்க்க அவ கை கால்லாம் அப்படியே நடுங்குது. இன்னும் ஒரு கில்லர் ஸ்மைல் அப்படின்னு கொலைக்காரனை பார்த்து மைண்ட் வாய்ஸ் கொடுக்க பப்ளிக் பிரஸ் எல்லாருமே போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணை பத்தின ஞாபகங்கள் வருது. ஆக்சுவலா இந்த கில்லர் இருக்கான் இல்லையா, இவன் கூட தான் அந்த பொண்ணு இருந்திருக்கா. சோ கொலைகள் எல்லாம் இந்த கிமிச்சி வைக்கிற ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ள துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. ஆக்சுவலா ஒரு குழந்தைய கொல்ல போறாங்க அப்படின்ற ஞாபகங்கள் இவனுக்குள்ள வந்து இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு காரை வாங்குறான். அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த கில்லர் கரெக்டா அந்த குழந்தையவே உத்து பார்த்துட்டு இருக்கான். அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் யார் யார் இருக்காங்க, எந்த நேரத்துல விளையாடுது, இப்படி எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஒரு கெமிக்கல் வாட்டர் ஸ்பாட்ல எடுத்தான் இல்லையா, அந்த கெமிக்கலை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து யார் வாங்கிட்டு போனா அப்படின்ற மாதிரி கேட்க, யாருமே வாங்கலங்க, அப்படி யாராவது வாங்கினாங்கன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு இவன் தகவலை கொடுத்துட்டு வெளியில வர கொஞ்சம் தூரத்துல அவன் நடந்து போய்கிட்டே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவான். டே ஒரு பார்க் இருக்குடா, அந்த பார்க்கு கிட்ட வா அப்படின்னு சொல்ல, இல்லடா நான் முக்கியமான கேம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நான் சொல்றதெல்லாம் நீ வே பார்த்துட்டே இரு, இப்போ அவனை நீ ஃபாலோ பண்ண போற, அடுத்த கொலையை அவன் பண்ணும்போது கையும் களவுமா பிடிச்சி அங்கே அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும்டா, நான் சொல்றது மட்டும் நீ பண்ணு அப்படின்ற மாதிரி கில்லரை அவன் ஃபாலோ பண்ண சொல்லிடுறான். இந்த பக்கம் அவன் போன் பேசி கட் பண்ண கரெக்டா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து ஒரு லேடி ஓடி வந்து, ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் ஒரு தொப்பி போட்ட பொண்ணு வாங்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளை ஃபாலோ பண்ணி இவன் போக நேரா அவன் வீட்டுக்கு போகும்போது பயங்கரமா பேனிக் ஆகி போயிருக்கா. என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா நான்லாம் இதை பண்ணலங்க, அவன் பண்ண வைக்கிறான், எப்படியாவது என்ன கொன்னுடுங்க, இல்லனா என்ன அரெஸ்ட் பண்ணிடுங்க, இல்லனா அவன் எங்க அம்மா அக்காவை கொன்னுடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் நடக்காது, அதுக்கு தான் நான் இருக்கேன், நான் ஜட்ஜு, என்ன நம்பு, நான் சொல்றதை மட்டும் நீ கேளு அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஆறுதல் படுத்திட்டு பணம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். இந்த கிமிச்சி வைக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் இவன் பார்க்ல உட்காந்து இன்னும் அந்த குழந்தைய நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இத தூரத்துல உட்காந்துக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி
ஜட்ஜோட ஃப்ரெண்டும் வேவ் பார்த்துக்கிட்டே என்னடா பண்றது, அவன் எந்திரிக்கிறான் நிக்கிறான், அந்த குழந்தையவே பார்த்துட்டு இருக்கான், நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் போல இருக்கு, அடுத்து இந்த பொண்ணு தான் கடத்தி கொல்ல போறான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லடா அவனை அப்படியே ஃப்ரீயா விட்டுரு, நீ நோட் பண்றது அவனுக்கு தெரியக்கூடாது, பட் அவனை நான் சொல்லும் போது துரத்திட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த பொண்ணு கிட்ட, பாருமா நான் சொல்றதை நீ கேளு, அப்பதான் அந்த கில்லரை பிடிக்க முடியும், அப்பதான் அவனை நம்ம தண்டிக்க முடியும், இல்லனா உங்க அம்மாவையும் அக்காவையும் கொண்டுடுவான் அப்படின்ற மாதிரி பயமுத்த ஓகேன்னு சொல்லிடா. இந்த பக்கம் ஃப்ரெண்டா டேய் அவனை ஃபாலோ பண்ணடா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் துரத்துக்கிட்டே போறாங்க, அவனும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் அந்த பொண்ணை கார்ல கூட்டிட்டு வந்து இப்போ இந்த மலைக்கு ஏறுற பாதை எது அப்படின்ற மாதிரி கேக்குறான், பக்கத்து ரோடு அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அதுல இவங்க 2 பேரும் காரோட போய் நிக்கிறாங்க. ஆப்போசிட்ல கில்லர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வர முடியாம தள்ளாடி நடந்து வர அந்த நேரத்துல நம்ம ஹீரோ தொப்பி போட்ட பொண்ணை பார்த்து அவன் தான் கில்லர், அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி கத்துமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு நடுங்கிட்டே சொல்லுது, இல்ல இன்னும் ஃபாஸ்டா இன்னும் வேகமா கத்து கத்து அப்படின்ற மாதிரி அவளை மோட்டிவேஷன் கொடுக்க, அவளும் வேகமா அவன் தான் கில்லர் அவனை கொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டா அந்த கில்லரும் கார் எதிர்க்க வர இவன் காரை ஏத்தி அடிச்சு தூக்கிடுறான். அதே இடத்துல அவங்காலி இதுக்கப்புறம் இவன் கையால சாக போற அந்த குழந்தை இன்னும் சில பேர் உயிரோடு இருப்பாங்க இல்லையா, சரியான ஒரு ஜட்மெண்ட், ஜட்ஜி இறங்கி கலக்க ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த டிராமாவை பத்தின மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. லவ் கண்டென்ட் மட்டும் இல்லாம மோரலஸ், ஆக்ஷன், த்ரில்லர் இது மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் டிராமாஸை உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணலாமா வேணாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.